ஈரோடு சிவகிரி அருகே நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமாம் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு மாவட்டம் விலாங்காட்டு வலசு கிராமத்தில் வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமாம் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஈரோடு பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு திமுக அரசு தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த கொள்ளையில் தொடர்புள்ள குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் இனி வரும் காலங்களிலாவது சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என கூறியுள்ளார்.